மாவட்டம் முழுவதும் விளம்பர பதாகைகளை வைப்பதற்கு வருவாய் கோட்டாட்சியரிடத்திலே அனுமதி பெற்றிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, கடத்தூர், பொங்குடி, கம்பைநல்லூர், மொரப்பூர், கூற்றோடு, ஈச்சம்பாடி போன்ற பகுதிகள் அனைத்து பகுதிகளிலும் தாங்கள் விளம்பரங்களை வைத்துக் கொள்ளலாம். அரூரில் அதற்கான முயற்சியை இன்று முதல் தொடங்கி இருக்கிறோம். அருமை தோழர்களே, மே 31 வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு எழுச்சி பேரணி திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகிறது. எல்லோரும் வகுப்பு திருத்த சட்டத்தை இந்திய அரசு கொண்டு வந்த போது அவர்களுடைய எதிர்ப்புகளை, கண்டனத்தை எல்லோரும் பதிவு செய்தார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அந்த வகுப்பு திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த தடை வாங்கிய ஒரே தலைவர் எழுச்சி தலைவர் திருமாவளவன். எல்லோரும் நீங்கள் அறிந்த விஷயத்தை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல். அந்த தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளும் போர் முழக்கம். எல்லோரும் அமைதி காத்தார்கள். இது தீவிரவாதிகளுக்கும் அங்க இருக்கிற பகவாத சக்திகளுக்கும் இடையே நடக்கிற ஒரு வன்முறை வெளியாட்டம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த இரண்டு நாடுடைய போர் முடிவுக்கு வந்தது. யாரை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் தெரியுமா உங்களுக்கு? எல்லோரும் நினைத்திருப்போம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்று. ஆனால் அதுவல்ல தோழர்களே, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அறிவிப்பதற்கு முன்பாகவே 2 நாட்களுக்கு முன்பு இரு நாடுகளும் போரில் மூழ்கிவிடக் கூடாது, இந்த இரு நாடு பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்திய ஒரே தலைவர் அந்த எழுச்சி தமிழர். அவருடைய கூற்றுதான் அமெரிக்க அதிபர் அந்த இரு நாடுகளின் ஒப்பந்தத்தை அறிவித்திருக்கிறார். சமூக நீதியை இங்கே எல்லோரும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மே 11 மாமல்லபுரத்தில் நடந்த மாநாட்டில் கூட ராமமூர்த்தி சொல்லி ஒரு மாநில பொறுப்பாளர் சமூக நீதியை பற்றி திருமாவளவனுக்கு என்ன தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். சமூக நீதியை பற்றி எல்லோரும் பேசுவதை விட அதிகமாக பேசி இயக்கும் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அதல்தான் இன்றைக்கு நாம் மதசார்பின்மை பாதுகாப்போம். மதசார்பினை பாதுகாப்போம் என்பது தேசத்தை பாதுகாப்போம். மதசார்பினை பாதுகாப்போம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். மதசார்பினை பாதுகாப்போம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கரை பாதுகாப்போம் என்பதுதான் பொருள். அதற்காகத்தான் இந்த போராட்டம். ஒரு வார காலமாக தலைவருடைய தொடர் பயணத்தில் கலந்து கொண்டு அவருக்கு அனைத்து பணியிட வேலைகளையும் செய்து நரகத்தில் அமர்ந்திருக்க தம்பி சேவாக் அவர்களை நாம் நெஞ்சாக வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். ஒரு வார காலமாக தலைவருடைய பயணம். அப்பாவை பார்க்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, எல்லோரும் படித்திருக்கிறோம். அம்மாவை பார்க்கவில்லை, அப்பாவை பார்க்கவில்லை, பெற்றோரிடத்திலே தொடர்பு கொள்ள முடியவில்லை, உற்சாக உறவிடத்திலே தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் தூங்கி எழுந்தாலும் தூங்கும் போதும் என்னுடைய தியாக தந்தை அண்ணன் திருமாவளவனை மூச்சில் முடித்து விட்டு தான் உறங்குகிறேன். அடுத்த தலைமுறைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாம் வழிபட வேண்டும். அதுதான் இன்னைக்கு நம்ம தேமுதிக வந்து பதிவு செய்தார். காளிதாஸ், ஹரிதாஸ், ராமதாஸ் சிதம்பரத்தில் நடந்த வெற்றி விழா கூட்டத்தில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஒன்றை பதிவு செய்தார். அவர் சொல்லாததை இங்கே நான் உன்னை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சுந்தரவல்லி அக்கா சொல்லியதும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சொல்வதும் வேறு வேறு அல்ல. அருள் பகுதி இப்பொழுதும் முதன்மையான பகுதி என்பதை அடையாளப்படுத்திருக்கிறார்கள். ஆனால் அதே MRK பன்னீர்செல்வம் அவர்கள் சிதம்பரத்தில் ஒன்றை பதிவு செய்தார். அது என்னவென்றால், சாதி இயக்கங்களும் சாதி சங்கங்களும் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற அனைத்து சங்கங்களும் சாதியை சொல்லி வாக்கு கேட்கிறார்கள், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கொள்கையை சொல்லி வாக்கு கேட்கிறார்கள். காலையில் சாகர் சர்மா அருள்ல பார்த்தா சிதம்பரத்திலேயே அந்த அளவுக்கு அரூர் நிர்வாகிகள்
இல்லாத இடமே இல்லை, இல்லாத களமே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்குடைய உழைப்பு உயர்ந்திருக்கிறது. ஒன்றிய செயலாளருடைய உழைப்பை நாம் சாதாரணமாக கணக்கு போட முடியுமா? மாவட்ட செயலாளருடைய உழைப்பை நாம் சாதாரணமாக கணக்கு கொள்ள முடியுமா? 35 ஆண்டுகளாக அந்த இயக்கத்தை மக்களிடத்திலே கொண்டு செல்கிற ஒரு போராட்டம், மிகப்பெரிய போராட்டம். எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கடந்த இந்த இயக்கத்தை மக்களிடத்தில் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம் ஒற்றை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த கொள்கையை, அந்த கருத்தியலை இன்றைக்கு காலையிலே நான் அருள் ஜமாத் முத்தவள்ளி அவர்களை நான் சந்தித்தேன். இந்த மாதிரி கூட்டம் இருக்கிறது, உங்களுடைய புரட்சி சம்பந்தமாக வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மே 31 திருச்சிராப்பள்ளியில் மாபெரும் மக்கள் எழுச்சி பேர் நடைபெறுகிறது, அது சம்பந்தமாக மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெறும் வாருங்கள் என்று சொன்னேன். அவர் சொன்னார், நாங்கள் ஒவ்வொரு ஜமாத்துவையும் பேசிக் கொண்டிருக்கிறோம், திருச்சி வருவதற்காக. அப்படி இஸ்லாமிய மக்களுக்காகவும், கிறிஸ்துவ மக்களுக்காகவும், பட்டியல் மக்களுக்காகவும், ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்திற்காக போராடுகின்ற எழுச்சி தமிழரை நாம் அரியணையில் ஏற்றுவதற்கு கொள்கையை எடுத்து களமாட வேண்டும். அதனால்தான் நாம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய கூற்று ஏற்பு நாம் தொடர்ந்து களத்தில் ஈடுபடுவோம். மே 31 திருச்சிராப்பள்ளியிலே எங்கு பார்த்தாலும் அருள் சிறுத்தைகள், தருமபுரி சிறுத்தைகள் முகாமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்பதை சொல்லி எனக்கு வாய்ப்பு வழங்கிய மாவட்ட நிர்வாகத்தின் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாப்பரட்டி பிடித்த தொகுதி துணை செயலாளர் அரபி சகோதரர் தங்கதுரை சுருக்குமாக